உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. படிக்க வேண்டிய வயதில் அறிவாளை தூக்கி கொண்டு போலீஸ் எஸ்ஐயை வெட்ட பாயும் அளவுக்கு 18 வயது மட்டுமே ஆன இளைஞரின் சாதி வெறி கண்ணை மறைக்க குடி போதையும் புத்தியை மழுங்கடித்திருக்கிறது. நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடியில் சக்தி என்பவரின் ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வேலை செய்து வந்த 2 பேர் குளக்கரையில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அந்த நேரம் பார்த்து எதேச்சியாக ஃபாஸ்ட் ஃபுட் உரிமையாளரான சக்தி வந்த நிலையில் குடிபோதையில் வேண்டுமென்றே வம்புக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அதாவது கடை உரிமையாளர் சக்தி பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர் என்ற நிலையில் அந்த இருவரும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. போதை அதிகமானதும் தங்கள் முதலாளி என்று கூட பார்க்காமல் சாதி வெறி எட்டி பார்க்க அவர்கள் சக்தியிடம் வம்புக்கு சென்றதாக சொல்லப்படுகிறது. முதலில் வாய் வார்த்தையாக பேசிக் கொண்டிருக்கும் போதே திடீரென அறிவாளை எடுத்துக்கொண்டு அட்டூழியம் செய்ய சக்தியின் காலில் வெட்டு விழுந்திருக்கிறது. இதனிடையே தகவல் அறிந்து ரோந்து பணியில் இருந்த சிறப்பு காவல் படை எஸ்ஐ முருகனும் காவலர் ரஞ்சித் என்பவரும் சம்பவ இடத்திற்கு வந்தனர். சாதியை காட்டி இரு தரப்புக்கும் இடையே நிகழ்ந்த மோதலை எஸ்ஐ முருகன் தடுக்க முயற்சித்த நிலையில் வெறி பிடித்தது போல அந்த 2 பேரும் உதவி ஆய்வாளரை அறிவாளால் வெட்ட துரத்தி சென்றதாக சொல்லப்படுகிறது. இதனை சற்றும் எதிர்பார்க்காத உதவி ஆய்வாளர் முருகன் ஒரு பக்கமும் காவலர் ரஞ்சித் ஒரு பக்கமும் வீட்டுக்குள் சென்று கதவை பூட்டி கொண்டு ஒளிந்து கொண்டனர். ஆனாலும் அடங்காத இருவரும் உதவி ஆய்வாளர் முருகன் ஒளிந்து நின்ற அறையின் கதவை அறிவாளால் வெட்டியதாக கூறப்படுகிறது. உயிரை காப்பாற்றிக் கொள்ள என்ன செய்வதென தெரியாமல் தவித்து போன உதவி ஆய்வாளர் முருகன் தனக்கு 2 பெண் குழந்தைகள் இருப்பதாக சொல்லி கெஞ்சி கதறி இருக்கிறார். ஆனாலும் அவர்கள் கதவை உடைக்க பார்க்கவே வேறு வழியின்றி கையில் இருந்த துப்பாக்கியை எடுத்து துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கிறார். கையில் அறிவாளுடன் இருவரும் உதவி ஆய்வாளர் உயிரை பறிக்க துடித்துக் கொண்டிருந்ததை நேரில் பார்த்த மூதாட்டி ஒருவர் விவரித்தது திடுக்கிட வைத்தது. 2 பையன் பிள்ளை இருக்கு தம்பி, உங்களுக்கு எனக்கும் எந்த பழக்கமும் கிடையாது, உங்க ஊர்ல கிடையாது, நீயா விட்ட வரையா அப்படின்னு அவர் சொன்னாரு. நீங்க யாரு, உங்க வீட்டுல வச்சுட்டு எதுக்கு வந்து கரெக்டா பண்ணீங்க வீடு விட்டுருவேன் அப்படின்னு அறுவடை நினைச்சிட்டாங்க. என் பிள்ளை போச்சு கொடுத்தேன் நான் என் பசங்க வெட்ட வரையா எதுக்கு வெட்ட வரையா அப்படின்னு அவன் மேல அறுவடை. உதவி ஆய்வாளர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் வயிற்றில் கொண்டு பாய்ந்து காயமடைந்த ஒருவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. போலீஸ் எஸ்ஐயை அறிவாளால் வெட்ட முயன்ற இருவர் மீதும் ஏற்கனவே பெட்ரோல் குண்டு வீசியது உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சாதிக்காக இளைஞர் கவின்குமார் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட மறுநாளே அதே சாதி வெறியில் போதையில் இளைஞர்கள் தகராறு செய்தது துப்பாக்கிச்சூடு வரை சென்றிருக்கிறது. ஆணவ கொலையாக இருந்தாலும் சரி, இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கும் சரி, தொடக்க புள்ளி என்பது சாதி ஆணவமாகத்தான் இருக்கிறது. சாதியின் பெயரால் நடக்கும் தகராறுதான் விபரீதத்தில் முடிந்து விடுகின்றன. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளுக்கு நாள் சாதிய மோதல்களும் சாதிய படுகொலைகளும் அதிகரித்து வருகிறது. சாதிய அடக்குமுறைகளுக்கு எதிராக எத்தனை முற்போக்கு அமைப்புகள் களத்தில் இறங்கி வேலை செய்தாலும் சிலரது வாழ்க்கை முறையிலேயே அழியாத வடு போல மாறி விடுகிறது சாதிய வன்மம். குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி சார்ந்து இயங்கும் சாதி சங்க தலைவர்களும் சமூக ரீதியாக மோதல் உருவாக முக்கிய காரணம் என சொல்லப்படுகிறது. சில சாதி சங்க தலைவர்கள் சொந்த சமூகத்தை காப்பாற்றுவதாக நினைத்து அந்த சாதி வெறி அணைய விடாமல் தூண்டிவிட்டு எரிய வைப்பதுதான் இது மாதிரியான மோதலுக்கு முக்கிய காரணம் எனவும் சொல்கிறார்கள். ஆணவ படுகொலை, சாதிய படுகொலை, சாதிய மோதல், சாதிய தாக்குதல் என பட்டியலின சமூகம் நோக்கி நிகழ்த்தப்படும் வன்முறைகளுக்கு என்றைக்குதான் முடிவு கிடைக்கும் என பெரும் ஏக்கமே உருவெடுத்துள்ளது. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.